Hi, belief system. This is very simple and special video. ஒரு மனுஷன் உயிராக பிறக்கிறான் அப்படின்னா அவன் பிறந்ததுலேருந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். த லைஃப் இஸ் டிசைன்ட் வித் பிலீஃப் சிஸ்டம். ஒரு குழந்தை பிறக்குது, ஸ்பெஷல் மூமெண்டில் அது. we people enjoy that, celebrate that. பிறந்த உடனே அழுக ஆரம்பிக்கும். the first sign, the first emotion, the first feeling. ஒரு ஆஃப்டர் அ ஸ்ட்ரகிள் சடனாக ஒரு வெளிச்சத்தை பார்த்ததுக்கப்புறம் சடனாக there is a light in front of him, from darkness to light அப்படின்னு சொல்லலாம். பார்த்த உடனே it starts to cry. அந்த பேபிக்கு என்ன நடக்குது, ஏது, நம்ம எங்கே இருக்கோம், கான்ஷியஸ் லெவல், வாட் இஸ் ஹேப்பனிங் எதுவுமே தெரியாது. அப்போ அதுக்கு தேவைப்படுறதுலாம் ஒரு கேர், ஒரு லவ் that is required forever for a human being. Care and love. ஸோ அந்த குழந்தை பிறந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹக், ஒரு பாராட்டு, ஒரு கம்பேஷன், ஒரு கிராட்டிடியூட் யார்கிட்டருந்து கிடைக்கும்? ஃப்ரம் த பேரண்ட்ஸ், மாம், டேட், பாட்டி, தாத்தா. அண்ட் அந்த குழந்தைய கேராக பார்த்துப்பாங்க, எக்ஸ்ட்ரா கேர். அந்த குடும்பத்துக்கே இட்ஸ் பிகமிங் அ சோர்ஸ், அ பவர் ஹவுஸ், என்ன வேணால் சொல்லலாம். இல்லை நான் எப்படி சொல்லலாம், பவர் ஃபார் ஹாப்பினஸ், இல்லை சோர்ஸ் ஃபார் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த குழந்தை மேலே உயிரையே வச்சுருப்பாங்க. அப்போ there will be lots of expectations. எங்கே நமக்கு அட்டாச்மெண்ட் இருக்கோ அந்த குழந்தைக்கு தெரியாது, ஏன் நான் அந்த உலகத்தில் பிறந்திருக்கேன், என்னோட பர்பஸ் என்ன, நான் இவங்கெல்லாம் யார், இவங்க எதுக்கு என்னை கணத்தை கிள்றாங்க, இவங்க எதுக்கு என்னை கால் கழுவி விடுறாங்க, என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறாங்க, ஆக்சுவலாக சிரிக்கிறாங்களா அழுகிறாங்களானே அதுக்கு தெரியாது. he doesn't know. அப்போ இந்த உலகத்தையே அது எப்படி பார்த்துருக்கும்னா, புதுமையாக ஒரு நியூ என்ட்ரி. அவங்க அப்பானா அந்த அந்த குழந்தைக்கு இவங்கள அப்பான்னு சொன்னாதான் தெரியும். அம்மான்னு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும், இவங்க தான் பாட்டி, இவங்க தான் தம்பி, அக்கா அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற வரைக்கும் அந்த குழந்தைக்கு தெரியாது. நம்ம as a human being, we are becoming adults. We have awareness, we have attention, we have knowledge. நீங்கள் எது வேணால் சொல்லிட்டு போகலாம் அது மாதிரி. ஸோ அந்த குழந்தைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடு என்னன்னா, அந்த குழந்தைக்கு எல்லாமே புதுசு. ஸோ திஸ் இஸ் வெரி கிரிட்டிக்கல். அந்த குழந்தைக்கு இந்த உலகமே அன்னோன். அப்போ இந்த குழந்தை இந்த உலகத்தை எப்படி பார்க்க போகுது, அதை பொறுத்து தான் அதோட வாழ்க்கை இருக்கும். அண்ட் தேர் வில் பி இன்ஃப்ளூயன்சஸ், இந்த சொசைட்டியோட இம்பேக்ட்ஸ் இருக்கும், ஃபேமிலியோட அந்த கல்ச்சர், ட்ரெடிஷன், அவங்களோட வே தே ஆர் பீயிங் பாட் அப், எல்லாமே இட் இன்க்ளூட்ஸ். அண்ட் தென் அந்த பேரண்டிங் மெத்தட்ஸ் இன்க்ளூட்ஸ். ஓகே, இப்போ இந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் பேரண்ட்ஸ் பார்த்துப்பாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்துப்பாங்க. they will be caring, lots of love கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறப்ப த சேம் லவ் அண்ட் கேர் கண்டினியூ ஆகும்.
இப்போ ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் நாட் ஓன்லி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் மட்டும் கிடையாது, ஸ்கூலுக்கு அனுப்பணும், படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு என் பையனோ பொண்ணோ நல்லா படித்து நல்லா வளரணும், நல்லா இருக்கணும் அப்படின்ற நினைக்கக்கூடிய ஒரு தாட் எங்கேருந்து வருது? திஸ் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல் கொஸ்டின். நத்திங் ராங், சரிங்களா? நம்ம இந்த மாதிரி சொசைட்டி இந்த மாதிரி இதில் வந்து ஃப்ரேம் ஆகிட்டு இருக்கனால இட்ஸ் ஹேப்பனிங், நத்திங் ராங். அப்போ தேர் கம்ஸ், இது எக்ஸ்பெக்டேஷன்ற வேர்டு யூஸ் பண்ணாலுமே அது மக்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். அந்த அந்த குழந்தை இவ்வாறு தான் வளர வேண்டும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு பெற்றோர்கள் அந்த குழந்தைய ஃபஸ்ட்டு the boy or girl is getting influenced by their own parents. புரியுதா? இந்த சாப்பாடு தான் சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது, திட்டினா நீ வந்து அழுகணும், உன்னை பாராட்டினா நீ வந்து சிரிக்கணும், யாராச்சும் உன்னை வந்து என்ன சொல்கிறது, யாராச்சும் உன் கூட வந்து நல்ல நல்ல மனிதர்கள் கூட பேசணும், தவறான மனிதர்கள் கூட பேசக்கூடாது, அது தவறு நல்லதுன்றதை நம்மளே அவங்களுக்கு இது சரி இது தவறுன்னு சொல்லி கொடுக்குறோம். தட் இஸ் அப்ரிஷியேட்டபிள். அண்ட் தென் there is nothing wrong in creating a good belief system. ஆனால் அந்த பிலீஃப் சிஸ்டம் என்ன நடக்கும்னா, அந்த சைல்டுனால he or she can't experience the world. நீங்கள் சில விஷயங்கள் நல்லதுன்னு சொல்லி அந்த அந்த குழந்தைக்கு வளர்க்குறப்ப, சில விஷயங்கள் தவறுன்னு சொல்லி வளர்க்குறப்ப, how the baby will experience those things, explore those things in his or her life. Okay, so how we are bringing up the child? இப்போ நான் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவம் சொல்ல போறேன், பக்கத்துல டைரி இருந்தா குச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட நீ பேசலாம், இந்த மாதிரி மனிதர்கள்ட்ட நீங்கள் பேசக்கூடாது. there are lots of restrictions, rules, norms, நிறையா சொல்லிட்டே போகலாம். அந்த குழந்தை வளர்ந்து வர்றப்ப நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க, அதுக்கப்புறம் the people around, அந்த குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய சூழல் சில விஷயங்கள் அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கும். அண்ட் தென் இப்போ ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் டீச்சர் என்ன சொல்லுவாங்கன்னா, யூ மஸ்ட் ஸ்கோர் குட். வேர் இட் கம்ஸ் ஃப்ரம்? நீ நிறையா மார்க் வாங்கணும், நல்லா படிக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும், ஒபீடியண்ட்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். நான் ஏன் இப்படி சோம்பேறித்தனமா இருக்கேன்னு கண்டுபிடிக்க நினைச்சேன். அதுக்கும் ஒரே சோம்பேறித்தனமா இருந்துச்சு. சரி, நாளைக்கு யோசிப்போன்னு தூங்கிட்டேன். 50 out of 50, 100 out of 100 ஆவரேஜாக படிக்காது. யூ ஜஸ்ட் பாஸ் ஆகு. எனி இன்ஸ்ட்ரக்ஷன் யூ புட் ஆன், என்ன ஒரு அந்த குழந்தை டக்கு இட் கெட் ஈஸிலி இன்ஃப்ளூயன்ஸ்ட், இட் கெட் ஈஸிலி, என்ன சொல்கிறது, அவங்க அந்த குழந்தைக்கு தெரியாது நம்ம என்ன பேசுகிறோன்றது, நம்ம என்ன சொன்னாலும் நம்புவோம், ஏன்னா அது குழந்தை. வாட் எவர் யூ டெல் it will believe and thinks that is right. அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு பிலீவ் ஆகிற சிஸ்டம் தான் ரைட் அண்ட் ராங், இது சரி இது தவறு அப்படின்ற ஒரு பிலீவ் சிஸ்டம் க்ரியேட் ஆகுது. அப்புறம் சொல்லுவோம், நீ பொய் சொல்லக்கூடாது, நீ உண்மை சொல்லணும். பொய்னா என்ன, உண்மைனா என்ன? ஏன் பொய் சொல்லக்கூடாது, ஏன் உண்மை சொல்லக்கூடாது? எந்த குழந்தையும் அந்த மாதிரி கேள்வி கேட்பதில்லை. பொய் சொல்லக்கூடாது. அப்போ என்ன நினைக்கும்னா, பொய் சொல்கிறது தவறு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சரி இது தவறுதுன்னு அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பொய் சொல்கிறது தவறுன்னு சொல்லி கொடுத்துட்டோம். அப்போ உண்மை சொல்லணும், அப்போ உண்மையாக இல்லைன்னா அது தவறு அப்படின்றது அந்த குழந்தைக்கு it gets adapted to that. And after certain period காலேஜுக்குள்ளே போவோம். அப்பையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, யூ மஸ்ட் ஸ்கோர் குட், யூ மஸ்ட் லுக் குட், லுக்கிங் குட்ன்ற ஒரு கான்செப்ட்குள்ளே போவோம்.
காலேஜ் போனதுக்கப்புறம் நமக்கு நேச்சுரலி வி பிகம் அந்த அடல்ட் ஸ்டேஜ். ஸோ நேச்சுரல் இந்த ஹார்மோன்ஸ் செக்ரீஷன்ஸ், ஒரு பந்தா, கெத்து, மாசு, எனிதிங் யூ வாண்ட் டு டெவலப், யூ வாண்ட் டு லுக் குட், யூ வாண்ட் லுக் கிரேட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட்குள்ளே போயிடுறது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சிஜிபிஏ, மார்க்ஸ், you must be an outstanding child, you must be outstanding student. And அங்கே என்ன நடக்கும்னா ஹேபிட்ஸ், நல்ல பழக்கங்களை பழகு. அண்ட் அங்கே என்ன நடக்கும்னா இந்தந்த பழக்கங்கள்லாம் தவறானது, இந்தந்த பழக்கங்கள்லாம் நல்லது. அப்படியெல்லாம் பெருசா தப்பு பண்ணிட்டேன்னு ஊரே சேர்ந்து என்ன தோணுச்சு. Everywhere we fall in the trap of good and right and wrong, good and bad. இந்த மாதிரி we fall and we make our children to fall, students to fall, and it repeats and repeats and repeats. பசங்க கெட்டு போயிடுவாங்கப்பா. ஆமாம், நல்லா கெட்டு போயிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்காங்க இப்போ, இதெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்க கெட்டு போயிடுவாங்க. See, that will not work. இப்போ நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தெரியாத விஷயம், தெரியக்கூடாது நீங்கள் நினைக்கிற விஷயங்கள்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். It's easily accessible, it's easily available in this world. And we want to protect our children, we want to protect our students, and it not work. அப்போ ஹேபிட்ஸ், ஒரு ஹேபிட் டெவலப் பண்ணுறது, this is right, this is wrong, இந்தந்த பழக்கங்கள்லாம் நீ வளர்த்துக்கோ, இதெல்லாம் நீ டெவலப் பண்ணிட்டு வந்தனா உனக்கு பெட்டர் ஃப்யூச்சர் இருக்குது. இந்த பழக்கங்கள்லாம் விட்டுரு, this is you should not try, you should not do this. Then how the children will experience those things? How do the child, how do the student, how do the, நான் இது பண்ணணும்னு நான் சொல்லலை, நான் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. How, what's the purpose of life? எல்லா விஷயத்துக்கும் இது சரி தவறு நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னா then what is the purpose of living? அதுக்கப்புறம் நீ இந்த கோர்ஸ் தான் படிக்கணும், இந்த கோர்ஸ் படிக்கக்கூடாது, 4 வருஷம் நல்லா படி, அதுக்கப்புறம் நீ யூ கேன் என்ஜாய் யுவர் லைஃப்ன்ற ஒரு பொய்யை வேற சொல்லிடுறது நம்ம. இல்லை 5 வருஷம் நல்லா படி, யூ வில் பி கிரேட் ஹியூமன் பீயிங், யூ வில் பி லிவிங் அ கிரேட் லைஃப்னு சொல்லிடுறது. அந்த பையனும் பொண்ணும் உட்காந்து விடிய அவன் காலேஜ் டேஸையும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பையும் மெஸ்அப் ஆக்கிக்கிட்டு, மேபி இப்போ இருக்க 2K கிட்ஸ்லாம் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, ரிலேஷன்ஷிப்பையும் மெஸ்அப் ஆக்கிட்டு, அண்ட் பர்சனல் லைஃப்பும் கெட் இம்பேக்டட் பிகாஸ் வி ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் டு கெட் குட் மார்க்ஸ், கிரேட் மார்க்ஸ். தட் வில் நாட் ஹெல்ப் தம் இன் தர் லைஃப். அது அவங்களுக்கும் தெரியாது, நம்ம அதுதான் சொல்லி கொடுக்குறோம். ஆனால் எதுவுமே அவன் லைஃப்பில் முக்கியமாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா அவனுக்கு எனக்கு படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும், நான் ஸ்கோர் பண்ணணும், நான் குட் லுக்கிங்கில் இருக்கணும், கிரேட்டாக இருக்கணும், டாப் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கணும். I damn care about my life, my health, my physical, emotional, mental state. I do damn care about that. அம்பி ஆத்துல எல்லாம் சவிக்கமா இருக்காளா? ஆத்துல வெள்ள வந்து செத்துக்கு இருக்காங்க, சவிக்கமா கேக்குறப்ப என்னலே ஒண்ணு குத்துனா என் கை நரம்பு அறுது ரத்தம் வருது, உனக்கு ஒண்ணுமே வரல. அதான் ஒரு மனுஷன் அடிக்கிறப்ப யோசிக்கணும், அவன் வளர்ச்சி எப்படி, அவன் பல்லோட கண்டிஷன் எப்படி தெரிஞ்சுக்கணும் இல்லையா? என்னலே சொல்றே, வளர்ச்சிங்கற கண்டிஷன்ங்கற விவரமா சொல்லல. ஐயா இது கோர பல்லு, பல வருஷமா துரு பிடிச்சு போய் கிடக்கு, பல்லு வளைக்கு 18 வருஷம் ஆகுது. 18 வருஷமா பூரா பாய்சன். யூடியூப் சேனல் பண்ண பிடிக்கும், இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட பிடிக்கும், ஏதோ ஒரு விஷயம் that he really loves to do, that she really want to do in her life. And the people, அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்போ மார்க்ஸ் தான் முக்கியமாக போயிடுது. they never damn care about their own needs and requirements. எக்ஸ்பிரஷன் இல்லாமல் போயிடுது, அலைவ்னஸ் இல்லாமல் போயிடுது. காலேஜ் டேஸ் இஸ் அ ப்ரீஷியஸ் லைஃப் வேர் தே கேன் எக்ஸ்பீரியன்ஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஆனால் அந்த மார்க்ஸ்ன்ற ஒரு
ஒரு கேப் தான் எனக்கு முக்கியன்றப்ப அந்த கேப்புக்காக we lost the 4 years 5 years of experience not being experienced in the school days and college days. அதுக்கப்புறம் வேலைக்கு போவோம், இல்லை பிஸ்னஸ் பண்ணுவோம், இல்லை கவர்மெண்ட் ஜாபு. அங்கே போன உடனே தேர் கம்ஸ் த ப்ளே ஆஃப் மணி. நல்லா சம்பாதிக்கணும், லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கணும், கோடி கணக்கில் சம்பாதிக்கணும். வீடு வாங்கணும், வாசம் வாங்கணும், லேண்டு வாங்கணும். அது தட் இஸ் த புல்ஷிட். யா யூ கேன் ட்ரை தட், நான் இல்லைன்னு சொல்லி வாண்ட் டு டூனா யூ கேன் டூ, பட் தட் இஸ் நாட் லைஃப். ஆனால் நம்ம மனிதர்கள் அதுதான் முக்கியம், அதுக்காக தான் நீ ஓடணும்னு சொல்லி கொடுத்து மனதில் தட் பிகம் அ கிரேட் பிலீவ் சிஸ்டம் இன் ஹியூமன் பீயிங்ஸ் லைஃப், வேர் தேர் இஸ் மற்ற இடங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க முடியாமல் போயிடுது. அவங்களோட வெல்பீயிங்க்கு, ரிலேஷன்ஷிப்புக்கு, இன்டிமசிக்கு, ஆர்ட்ஸுக்கு, லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கைக்கு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் செய்ய முடியாமல் போயிடுது. இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? நான் சொல்லவா? அதாவது சின்ன தகராறுனா சின்ன ரா போடு, பெரிய தகராறுனா பெரிய ரா போடு. அது ஆக்சுவலாக குழந்தையா இருக்கிறப்ப வர ஆரம்பிச்சிடும். அண்ட் போக போக அடல்ட் ஆக ஆக அது வந்து ஒரு போட்டி, ஒரு ஆரோக்கியமான போட்டி வந்து வேறு. அண்ட் இட் இஸ் அப்ரிஷியேட்டபிளாக நாட் அப்ரிஷியேட்டபிளாக நான் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. ஆனால் இந்த கம்பேரிஷனில் நம்ம எங்கே போகிறோம்? குழந்தையா பிறக்கிறப்ப அண்ணன் தம்பி, அண்ணன் எப்படி இருக்கான், தம்பி எப்படி இருக்கான், அண்ணன் வந்து அப்படி இருக்கான், தம்பி வந்து ஹீ இஸ் நாட் ஸ்பீக்கிங், ஹீ ஸ்பீக்கிங் அ லாட். இவர் கருப்பாக இருக்கார், அவர் வெள்ளையாக இருக்கார், அவர் குட்டையாக இருக்கார், இவர் நட்டையா. இந்த ஃபிசிக்கலை வச்சு நம்ம வந்து குழந்தையில யார் ஃபஸ்ட்டு பண்ணுறது? பேரண்ட்ஸு கம்பேரிஷன், அதுக்கப்புறம் டீச்சர், அதுக்கப்புறம் சொசைட்டி, ஃப்ரெண்ட்ஸு, சொல்லிட்டு போகலாம் நிறையா. ஹியர் ஐம் நாட் பிளேமிங். நான் இதெல்லாம் சொல்கிறப்ப நான் பிளேமிங்காக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ கூட நீங்கள் இந்த வீடியோ நிறையா ஃபில்டரை வச்சு பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ கூட நீங்கள் என்ன சொல்வீங்க? திஸ் பர்சன் இஸ் ஆன்டி இந்தியன்பா அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் நத்திங் ராங், சரிங்களா? நீங்கள் சொல்லிட்டு போங்க. பட் யூ ஹேவ் டு திங்க் கான்ஷியஸ் லெவலில் இருந்து நம்ம யோசிக்கிறப்ப வாட் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் லைஃப். அப்படி திங்க் பண்ணிங்கன்னா அதெல்லாம் ஓப்பன் அப்போம். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி கிரிட்டிக்கல். அப்போ ஜாபுக்கு போனதுக்கப்புறம் மேரேஜ், தட் இஸ் அ பிக். இது வரைக்கும் கூட தப்பிச்சிடலாம். ஏன்னா த ஹியூமன் பீயிங் நோஸ் ஹி வில் பி லிவிங் அ லைஃப். மேரேஜ்ன்றது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. பட் இவருதான் மானஸ்தன். வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்துருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, மேரேஜ் ரெக்வயர்ட் நாட் ரெக்வயர்ட் இந்த டாப்பிக்கு நான் போகல. இஃப் யூ ரியலி வாண்ட் டு கெட் மேரிட்னா பண்ணிக்கலாம், இல்லைனாலும் நாட் நெசசரி, சரிங்களா? அண்ட் எல்லாரும் தெரிஞ்சுக்கங்க, மேரேஜ் இஸ் நாட் மேண்டேட்ரின்ற ஒரு விஷயம். திஸ் இஸ் வெரி கிரிட்டிக்கல். அப்போ மேரேஜ்ன்ற ஒரு ப்ராசஸில் நம்ம பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் க்ரியேட் ஆன பிலீஃப் சிஸ்டத்தை வச்சு தான் ஒரு மேரேஜே டிசைட் ஆகுது. இதுக்குள்ளே எது வேணால் வரலாம். உங்களோட ஹேபிட்ஸ் வரலாம், வே யூ ஆர் பாட் அப் வரலாம், உங்கள் பேரண்ட்ஸு, உங்கள் ரிலேஷன்ஸு, சொசைட்டி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவரால் சர்க்கிள் இன் யுவர் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஸ். அதுக்கப்புறம் உங்களோட ஜாப், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம், கவர்மெண்ட் எம்ப்ளாயர், இதெல்லாம் வந்து தான் நீங்கள் யாரை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றத தீர்மானிக்குது. கரெக்டா? அண்ட் யூ கோ இன் டு த மேரேஜ் ப்ராசஸ். அப்போ அங்கே இப்போ நான் இந்த வேர்டை யூஸ் பண்ணாலுமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ன்ற வேர்டு இங்கே செட் ஆகாது. பட் அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு சில நிர்பந்தத்தில் நீங்கள் நம்ம பிளேஸ் ஆகிறோம். இப்போ ஆடு தானா தன் தலையை விட்டு என்னை வெற்றா சொன்ன மாதிரி இருக்கும். நானும் ரவுடியா? பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவங்க ஈக்குவலா பேசுறத பாக்கல நீ? ஈக்குவலா பேசிருந்தா இப்படி ரவுடியா நீ? நான் இந்த ஏரியால ரவுடின்னு பாமாயிட்டியா? இப்போ நீ ஏத்தால எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்ன டிஃப்ரென்சஸ்
கல்ச்சர்ஸ், ட்ரெடிஷன்ஸ், ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் இருக்கும். பட் வாட் இஸ் ஹேப்பனிங் இந்த மேரேஜ் ப்ராசஸ்? எப்படி ஒரு நபருக்கு இவர் தான் செட் ஆகுவார் இல்லை செட் ஆக மாட்டார்? ஹோரோஸ்கோப் வச்சு பார்ப்போம், பூ போட்டு பார்ப்போம், சொந்த பந்தத்தில் பார்ப்போம், இவர் சொன்னான்னு கேட்போம், இவர் சொன்னான்னு கேட்காம இருப்போம். ஹவ் யூ டிசைட் திஸ் இஸ் மை லைஃப் பார்ட்னர் ஹூ ஐ வாண்ட் டு லிவ் வித் ஃபார் எவர் இன் மை லைஃப்? கொஷின் எங்கேயாச்சும் கேட்டிருக்கோமா? நெவர். வி நெவர் அலோ த groom or bride to take that decision. And it is very critical. See, நீங்கள் எந்திலேருந்து வேணால் வெளியே வந்துடலாம். மேரேஜ்ன்ற ஒரு ப்ராசஸ்லேருந்து பண்ணிட்டீங்கன்னா that decides your life, that takes you, that will ruin your life. It's not about right partner, wrong partner. It's not be good partner, bad partner. நான் ஹேபிட்டை வச்சோ இல்லை அவங்களோட ப்ரெசன்ஸை வச்சோ, அவங்க ஜாபை வச்சோ, கல்ச்சரை வச்சோ, வாட் ஆர் த ஸோ கால்ட் ரிலீஜன், பாலிட்டிக்ஸை வச்சோ நான் சொல்லலை. நான் பேசுகிறது அஸ் அ பீயிங், ஹியூமன் பீயிங்காக நம்ம டிசைட் பண்ணுறோம்ல. ஹவு வி ஆர் டிசைடிங் திஸ் இஸ் மை ரைட் பார்ட்னர், திஸ் இஸ் மை ரைட் சாய்ஸ், எனக்கானவன் அப்படின்னு நம்ம எப்படி நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம்? அந்த ப்ராசஸ்ஸே நமக்கு தெரியலை. பிகாஸ் நமக்கு அங்கே இன்டிமசி, லவ் பற்றி யாரும் சொல்லி கொடுக்கலை. இத்தனை வருஷமாக நமக்கு சொல்லி கொடுத்ததுலாம் ரைட்டு, ராங்கு, குட்டு, பேட், லுக்கிங் குட், வேறு என்ன சொல்லலாம், ட்ரூவு, ஃபால்ஸு, எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கக்கூடாது, that's what taught. And nothing wrong in that, nothing wrong. Never blame no one. Don't blame your parents, don't blame your society, don't blame your friends, don't blame your teachers. And we are perfectly living in the society where the society is being as it is. In a perfect society, or perfect society la வாழ்ந்துகிட்டு இருக்கோம். Then that is good. It's okay to live like that. It is good for survival. It's a survival mechanism in order to do that. நான் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? யாருக்குமே ஆன்சரே தெரியாது. வீட்டில் பார்த்து பண்ண சொல்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க, சுற்றி இருக்கிறவங்க டார்ச்சர் தாங்க முடியல. வயசு எத்தனை ஆச்சு, அதனால் கல்யாணம் பண்ணிக்கணும். செட்டில் ஆயாச்சு, கல்யாணம் பண்ணிக்கணும். செட்டில் ஆகணும், கல்யாணம் பண்ணிக்கணும். தேர் லாட்ஸ் ஆஃப் ட்ராமாஸ் இன் மேரேஜ். லவ்க்குள்ளே போனோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நிறையா பேசலாம். இப்போ இருக்கக்கூடிய ஜென்சிஸ் ஓகே. இப்போ நான் மேரேஜ் பற்றி மட்டும் பேசுகிறேன், ஏன்னா திஸ் இஸ் ஓல்டு கல்ச்சர். மேரேஜ்லாம் வந்து ஓல்டு கல்ச்சர். பட் இப்போ அதை பற்றி பேசுவோம் நம்ம. அந்த ப்ராசஸில் இதெல்லாம் நடக்கும். அண்டு மேரேஜுக்கு அப்புறம் குழந்தை பிறக்கலையா, என்னாச்சு, ஏன் குழந்தை பிறக்கலை, ஏன் குழந்தை ஆகலை, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு. இப்போ அந்த ப்ராசஸ்லாம் போகிறதில்ல. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வித்தின் 3 to 6 months, 3 months 1 monthly டிவோர்ஸ் ஆகுது, 1 வீக்லாம் ஆகுது, டிவோர்ஸ் ஆகிடுது. சில பேர் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு பிரிஞ்சிருக்காங்க, சில பேர் டிவோர்ஸ் பண்ணாமல் பிரிஞ்சிருக்காங்க, சில பேர் சேர்ந்து வாழ்ந்து பிரிஞ்சிருக்காங்க. ஆனால் ஆப்வியஸ்லி ஹியூமன் பீயிங்ஸாக பிரிஞ்சிருக்காங்க. இது ஏன்னா த சோர்ஸ், ஒரு பொண்ணோ பையனோ, தே ஆர் நாட் பீங் கனெக்டட் வித் தேர் பேரண்ட்ஸ். இது ரொம்ப கிரிட்டிக்கலான கான்வர்சேஷனுங்க. ஒரு பொண்ணு அவங்க பேரண்ட்ஸ் கூட கனெக்ஷனில் இல்லைன்னா she can't lead a beautiful, amazing and great marital life. அதே மாதிரி ஒரு பையன் அவங்க பேரண்ட்ஸ் கூட கனெக்டட் ஆகலைன்னா he can't live a beautiful and amazing great life. கனெக்ஷன் என்று சொல்கிறது பேசுகிறது மட்டும் கிடையாது. இட் இஸ் பீயிங் இன்டிமேட், இட் இஸ் பீயிங் ரியல், இட் இஸ் பீயிங் authentic relationship with your parents. They know who you are and who you know who they are. And the relationship, that is very pure form of love and intimacy. அது very pure. ஆனால் அது வந்து டாட் பண்ணலை. that is what is missing in parents and children. ஏன்னா நம்ம தான் எல்லாமே ரைட்டு, ராங்கு, குட்டு, பேடு. இதில் என்ன தெரியுமா கொடுமை? குழந்தைய பெற்றுப்பாங்களாம், அப்புறம் வந்து நல்லா படிக்க வச்சு வளர்த்ததுக்கப்புறம் என் பையன் என்னை வந்து மோசம் பண்ணிட்டான், என் பையன் என்னை ஏமாற்றிட்டான். இது வந்து மொராலிட்டி வேர்ல்டில் தான் நடக்கும். ஏன்னா நம்மளே ட்ரூ குட்டு பேடில் தான் இருக்கோம், அப்புறம் நம்ம பையன் அப்படி தான் இருப்பார். இப்போ நம்மளே இப்படி வளர்த்துட்டு என் பையன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஷின் கேட்குறது எவ்வளோ பெரிய ஃபூலிஷ்னஸ். இதெல்லாம் சொல்கிறப்ப உங்களுக்கு கோபம் வரலாம், டென்ஷன் ஆகலாம்.
பட் திஸ் இஸ் வாட் த ரியாலிட்டி. ரியாலிட்டி பேசுகிறதுல இந்த உலகத்தில் பீப்புள் ஹாவ் ஃபியர் டு ஸ்பீக் ரியாலிட்டி இன் திஸ் வேர்ல்டு. திங்க் பண்ணுங்கள். இது நான் சொல்லணும், நான் சொல்கிறேன்றதுக்காக நீங்கள் கேட்கணுன்றது அவசியமே கிடையாது. இது கூட நான் மேபி என்னோட பிலீஃப் சிஸ்டம், என்னோட பேட்டர்ன் ஆஃப் திங்கிங்கில் இருந்து வரலாம். ஆனால் நான் அதில் இருந்து பேசுகிறப்ப இந்த பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் அண்ட் பிலீஃப் சிஸ்டத்தில் இருக்கேன் அப்படின்ற அந்த அவேர்னஸ்லையாவது நம்ம இருக்கோன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரிங் அவேர்னஸ். ஏன் நான் அவேர்னஸ் பற்றி இவ்வளோ கிரிட்டிக்கலாக பேசுகிறேன்னா, நான் விபஸ்னா மெடிடேஷன் கிட்டத்தட்ட 108 days கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ரெகுலராக. அது எவ்வளோ பெரிய விஷயம். இதில் என்னன்னா, ஆல்மோஸ்ட் அந்த 60% ஆஃப் த டேஸ் நான் முடிக்கிறப்ப நான் விபஸ்னா பண்ணுறேன். ஐ வில் பி மோர் அட்டென்ஷன் லெவல் பார்த்தீங்கன்னா கிரேட்டாக இருக்கும். என்னோடய மூச்சு மேலே இருக்கும், என்னோடய பாடி சென்சேஷனில் இருக்கும், அட்டென்ஷன் பக்காவாக இருக்கும். நான் என்ன நினைப்பேன்னா, பர்ஃபெக்டாக பண்ணுறோம், நம்ம மூச்சை கரெக்டாக கவனிக்கிறோம், பாடி சென்சேஷனை நல்லா அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு நான் ஐ வாஸ் பீயிங் கான்ஷியஸ். அங்கே என்ன மிஸ் ஆச்சு, எனக்கு ஒரு 60 நாள் 70 நாள் கற்று எனக்கு ஆனால் அந்த ப்ராசஸ் ஆஃப் விபாசனா வாஸ் கிரேட். அந்த ப்ராசஸ் ஏன்னா எனக்கு அமைஞ்ச குரு அவங்க கிரேட். நான் அவங்க பேர் சொல்லணும், கீர்த்தன்யா, மைண்ட் ஃப்ரெஷோட சிஇஓ. அவங்களே இந்த கோர்ஸை நடத்துனாங்க. ஷீ இஸ் ரியலி அ கிரேட் லீடர். ஷீ இஸ் அ கிரேட் உமன். ஐ ரியலி மிஸ் ஷீ இஸ் வெரி அமேசிங். அவங்க டீச் பண்ண அந்த டீச்சிங் மெத்தட்ஸ், சைக்காலஜி, விபஸ்னா, வாட் ஷீ ஹேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹர் லைஃப், அதெல்லாம் வச்சு அந்த ஒரு மனிதன், ஒரு சாதாரண சராசரி மனிதன் கூட விபஸ்னாவை கண்டினியூஸாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அவங்க எடுத்துகிட்டு போன அந்த ப்ராசஸ் ரியலி அமேசிங். ஸோ அந்த ப்ராசஸில் இருக்கிறப்ப ஒரு 60 நாள் 70 நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஐ வாஸ் பீயிங், எனக்கு அந்த இதெல்லாம் கிடைக்கிது, அமைதியாக இருக்க முடியுது, அமைதி நிலையில் இருக்க முடியுது. ஆனால் I had an instinct that I am not doing this right in sense, இதை நான் முறைப்படி செய்யலை அப்படின்ற மாதிரி. அப்போ நான் பார்த்தேன் அவேர்னஸ்ன்னு ஒரு அந்த we should do that விபாசனால அவேர்னஸ் அப்படின்னுவாங்க. அந்த அவேர்னஸ்னால் என்ன, வாட் இஸ் அவேர்னஸ்? தென் ஐ பாட் தட் இன்சைட். விழிப்புணர்வு, வெளியில் நடக்கக்கூடிய விஷயத்தை கவனித்தல், வாட் இஸ் ஹேப்பனிங், அதை நான் மிஸ் பண்ணேன். ஏன்னா நான் எல்லாமே மூச்சு உள்ளே என்ன போகுது, உள்ளே என்ன தாட் நடக்குது, உள்ளே என்ன ப்ராசஸ் ஆகுது, ஃபுல்லாக இன்டென்ஷன், பீயிங் கான்ஷியஸ் அண்ட் உள்ளே நடக்கிற விஷயத்தை நான் அப்சர்வ் பண்ணுறேன். வெளியே நடக்கக்கூடிய அந்த அவேர்னஸை விட்டுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் 70 நாள் அதான் பண்ணுறேன். ஐ வாஸ் டூயிங் இது ரைட் ராங் இல்லை, இதெல்லாம் ப்ராசஸ் ஆஃப் மெடிடேஷன். ஏன்னா மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் ரைட் ராங் கிடையாது. அந்த இடத்துல இருந்து பண்ணால் தான் மெடிடேஷன். நம்ம இட்ஸ் ஆல் அபவுட் டூயிங் இட் கன்சிஸ்டன்ட்லி. எவ்வளோ நேரம் பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம், டசன்ட் மேட்டர். am I doing and there's a process for meditation, அது இருக்குது. ஆனால் இந்த அவேர்னஸ்ன்ற ஒரு ப்ராசஸை நான் மிஸ் பண்ணிட்டேன். தென் ஐ பாட் தட் அவேர்னஸ். இது எதுக்கு சொல்கிறேன்னா, மெடிடேஷன் இஸ் அ மேண்டேட்ரி. இப்போ இதை ஏன் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, ஏன் மெடிடேஷனை மட்டும் ஒரு நிர்பந்தமாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் மெடிடேஷனை நான் மேண்டேட்ரின்னு சொல்கிற வேர்டு கூட இந்த உலகத்தில் நமக்கு வெளி உலகம், உள்ளுலகம், நீங்கள் யூ நோ தட் ரைட், வெளியில் நடக்கக்கூடிய உலகம், இதெல்லாம் we are getting experience, we are getting reacting. எல்லா விஷயத்தையும் நம்ம ரியாக்ட் பண்ணிட்டுருப்போம். அப்போ நமக்குள்ள நம்ம அமைதியாக நம்ம கான்ஷியஸாக இருக்கணும், நம்ம கான்ஷியஸ் மைண்டோடு இருக்கணும், பிரைட்டாக இருக்கணும். நம்ம மைண்டை ஒரு சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நம்ம மைண்டை கிளியர் பண்ணணும்னா மெடிடேஷன் தேவை. சரி, வெளியே இருக்க குப்பைகளை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கே அவ்வளோ இதாக இருக்குது. உள்ளே இருக்க நம்ம மனதில் இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸ், அந்த ட்ராமாஸ், சஃபரிங்ஸ், வூண்ட்ஸ், எது வேணால் சொல்லலாம், இதையெல்லாம் எப்படி க்ளீன் பண்ண போகிறீங்க? டு யூ ஹாவ் எனி டூல்? இப்போ வெளியில் இருக்குன்னா கூட்டி தொடச்சி அடிச்சு மாடிச்சு ஹூக்கி போட்டுடலாம். விபஸ்னா இஸ் அன் அமேசிங் டூல். எனக்கு லைஃப்பில் கிடைச்ச ஒரு கிரேட் டூல் பார்த்தீங்கன்னா விபஸ்னா தான். ரைட் குருட்ட கற்றுக்கிட்டேன். அந்த ரைட் குரு ஐ எம் கிஃப்டட்.
ஸோ இந்த வீடியோவை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூ டோன்ட் கோ வித் ரைட் ராங். இப்போ கூட இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறப்ப யூ வில் பி ஜட்ஜ்மெண்டல், யூ வில் பி கம்பேரிங், யூ வில் பி மேக்கிங் மீ ராங் ஆர் ரைட், ஆர் மேக்கிங் யுவர் லைஃப் ஆர் யுவர் பீப்புள் அரவுண்ட் யூ ராங் ஆர் ரைட். இதில் தான் நீங்கள் போயிருப்பீங்க. மறுபடியும் இந்த வீடியோ முதலேருந்து கம்பேர் பண்ணாமல், ஜட்ஜ் பண்ணாமல், மேக்கிங் மிஸ்டேக் பண்ணாமல் பாருங்கள். யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் லைஃப் இட்ஸ் பியூட்டிஃபுல். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இஃப் யூ நீட் எனி ஹெல்ப், உங்களுக்கு பேசணும், இல்லை NLP கற்றுக்கணும், இல்லை யூ வாண்ட் டு பிகம் அ பப்ளிக் ஸ்பீக்கர், யூ வாண்ட் அ மோட்டிவேஷன் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ப்ரொஃபஷனல்ஸுக்கு, கார்பரேட்ஸுக்கு, நான் பர்சனலாக ஐ எம் டூயிங் திஸ். I will come and make you, help you and heal you. Have a great day. Bye.